நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம தமிழ் முறைப்படி நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு சூரிய உதயத்தை முக்கியமாக எடுத்துக்கிறோம், லக்னத்தை முக்கியமாக எடுத்துக்கிறோம், அன்றைய கிரக அமைப்பை முக்கியமாக எடுத்துக்கிறோம். நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது 2 பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் பண்ணுவோம், ஒன்று திருக்கணிதம் பண்ணுவோம். அவங்க கேரளா ஸ்டைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க செய்யக்கூடிய பூஜா விதிகளே வந்து வித்தியாசமாகத்தான் இருக்கும். அவங்க எல்லாமே பிரசன்னம் போட்டு பார்த்து, அப்படி தான் அவங்களுடைய பரிகாரங்கள், முறைகளும், அவங்க செய்யக்கூடிய யாகங்கள், அவங்க செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே வித்தியாசப்படும். இப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க, பித்ரு தோஷம் அப்படிங்கிற பெரிய பெரிய தோஷங்கள்லாம் நிறைய இருக்குது. இப்போது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பொருளியல் ஓட்டத்தில் இருக்கோம். எதை செஞ்சாலும் ஒரு காரியத்தடை வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம பொதுவாக ஜாதகம், தசாபுத்தி இதெல்லாம் தாண்டி வீட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரம், அது ஒரு சின்ன ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு பக்கெட் லிஸ்ட். கண்டிப்பாக. இப்போது உங்கள் தாத்தாவாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தாத்தாவாக இருக்கட்டும், இன்றைக்கி நாம் வந்து இவ்வளோ பரிகாரங்கள், இவ்வளோ ஆலைங்க அதெல்லாம் அப்போ இல்லவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்னவோ அதை டெய்லி பண்ணாங்க. ஸோ காலையில் எந்திரிக்கும் போது ஒரு கோயிலுக்கு போனாங்க, வீட்டில் விளக்கேற்றுனாங்க, உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டாங்க. ஸோ அமாவாசைன்னா பித்ருக்களை கும்பிட்டாங்க, பௌர்ணமின்னா குலதெய்வத்தை கும்பிட்டாங்க. இது எல்லாம் டெய்லி ப்ராக்டிஸாக இருந்தது. ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு விளக்கேற்றி ஒரு விநாயகரை கும்பிடுறது, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அரச மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை 12 சுற்று சுற்றுனீங்கன்னாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.